எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வாங்க சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எறா புட்டு செஞ்சுக்கலாங்க. எறா புட்டுக்கு வந்து எல்லாம் சொரா புட்டு செய்வாங்க. நான் எறா புட்டு செய்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வேடிக்கும். நம்ம சொராவை வேக வச்சு அதை தோலை எடுத்து அதை பிசைஞ்சு செய்வோம். இது வந்து நம்ம வந்து எறாவை வந்து வேக வைக்கவும் முடியாது, அது பிசையவும் முடியாது. அதனால் நிறைய பேருக்கு செய்ய தெரியும். இருந்தாலும் நானும் என் ஸ்டைலில் செய்வோம். நல்லா பூண்டை வதக்கிக்கலாங்க. பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதக்கிறதுக்காக நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கட்டுங்க. இதுக்கு காரத்துக்கு நம்ம எப்படி இஞ்சி போடலைங்க. நான் வெறும் பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசனை போடுங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஏற்கனவே பாருங்கள், நான் 1/2 கிலோ எறா வாங்கி இது அங்கேயே உரிச்சு எடுத்துன்னு வந்துட்டேங்க. உரிச்சு இது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணி விடாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் இதை நல்லா வதக்கலாங்க. நான் ரொம்ப வதக்கினா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் வதக்கிட்டு சொல்கிறேன். இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எறா புட்டுக்கு. இதில் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாங்க. ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். எடையை ஊற்றி
இன்னொரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். மீடியமாக வச்சு கலரிக்கோங்க. இதில் லைட்டாக கொத்தமல்லி தூவி கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவாங்க. நம்ம சொரா புட்டு ரெடிங்க. சொராவா? எறா புட்டு ரெடிங்க. சாரி, நம்ம எறா புட்டு ரெடிங்க. இவ்வளோதான் நம்ம எறா புட்டு. சரி, முட்டை கோலா உருண்டை செய்யலாம். அடுத்து சிக்கன் முட்டை கோலா உருண்டை. அதுக்கு வந்து நான் வந்து ஸ்கின் இல்லாத, போனும் ஸ்கின்னும் இல்லாத சிக்கன். சரிங்களா? இதை நான் வாங்கின்னு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது கூட வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. லெமனை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் ஒன்று போட்டிருக்கேன். லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க லைட்டாக. இது கூட வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து மிளகாத்தூளுங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு ரொம்ப காரமாயிடும். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கலாங்க. லைட்டாக தாங்க. அப்படியே இதை நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அடிச்சுக்கலாங்க. சொல்லவே நல்ல ஸ்மெல்லு ஒன்று வருங்க. இதில் தண்ணியே நமக்கு வந்து போதுமானது. அதனால் தண்ணி இல்லாத நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அளவு கொஞ்சம் நைஸாக, இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு லெமனு, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கினேன். இது கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது என்ன சால்ட்டு? பிங்க் சால்ட். அதான், அதனால சுத்தமாக போட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பிசைஞ்சுக்கலாங்க.
எல்லாம் நம்ம ராவாக தான் போட்டிருக்கோம், பச்சையாக தாங்க இருக்குது. எதுவுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணியும் எதுவுமே போடலை, இதெல்லாம் ராவாக தான் போட்டிருக்கோம். முட்டை சிக்கன் கோலா உருண்டை. எல்லோரும் வந்து மட்டன் கோலா உருண்டை செய்வாங்க, நம்ம வித்தியாசமாக இப்படி ஒரு கோலா உருண்டை. ஆனால் முழு முட்டையை தாங்க போடுறோம். நம்ம பிரெட் க்ரம்ஸு, முட்டை வந்து வேக வச்சு வறுத்து தோலை உரித்து வச்சுருக்கோம். இது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நல்லா இதை போட்டுக்கலாங்க. போட்டுக்கணும். இதை வந்து இதில் வந்து நல்லா இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. காஃபிக்கு பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இல்லை நம்ம லஞ்சுக்கும் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் இது வந்து நம்ம சாப்பிட்லாங்க. வித்தியாசமாக இருக்கும். கேஸை ஃபஸ்ட்டு வை. நல்லா இந்த முட்டையில் இது ஒன்று சாப்பிட்டாவே அப்படியே வயிறு ஃபுல்லாகிடுங்க. ஏன்னா இதில் சிக்கன் முட்டை எல்லாமே இருக்கிறதால ஒன்றே போகிறோம். அப்படியே என்ன பண்ணுறோம், இதை பிரெட் க்ரம்ஸில் அப்படியே பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை முட்டையில் ஒரு உப்பு பண்ணிக்கலாம். மறுபடியும் இது அப்படியே நம்ம ஆயிலில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம முட்டை கோலா உருண்டை ரெடி. சரிங்களா? இது வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க. ஏன்னா லைட்டாக நல்லா உள்ளே இருக்கிற சிக்கன்லாம் வேகணும்ல, அதனால். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம அப்படியே சாஸ் ஊற்றிக்கிட்டு செம்மையாக இருக்கு. சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம சிக்கன் கோலா உருண்டை ரெடிங்க. சிக்கன் முட்டை கோலா உருண்டை ரெடிங்க. கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, எறா புட்டு, கோலா உருண்டை, சிக்கன் முட்டை கோலா உருண்டை, ஜூஸு. ஒரு சண்டே ஸ்பெஷல் வந்து ஃபுல் ஃபீல் இல்லை, நல்லா சூப்பராக செஞ்சு வச்சுட்டேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.